பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? அதாவது கொஸ்டின் என்னன்னா பாரதிதாசனின் இயற்பெயர் என்னன்னு கொடுத்திருக்காங்க. இங்க வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா கனகசபை, அடுத்தது கனக சுப்புரத்தினம், அடுத்தது சுப்பிரமணியன், அடுத்தது பாவேந்தர். இதுல வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. முதல் ஆப்ஷன் வந்து கனகசபை. இது வந்து பாரதிதாசனுடைய தந்தையார் பெயர். அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள கனக சுப்புரத்தினம் என்பதுதான் பாரதிதாசனின் இயற்பெயர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுப்பிரமணியன் கொடுத்திருக்காங்க, அது பாரதியாருடைய பெயர். அதுக்கப்புறம் பாவேந்தர்னு கொடுத்திருக்காங்க, இது பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்ட புகழப்பட்ட பெயர். அதாவது பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றாங்க இல்லையா, அதாவது பாரதிதாசனுக்கு கொடுக்கப்பட்ட புகழாரம். எனவே இப்ப பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன, அதாவது அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் தான் இயற்பெயர். இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா கனக சுப்புரத்தினம் தான் சரியான விடை. அதுக்கப்புறம் கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசனால் இயற்றப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து பாஞ்சாலி சபதம்னு ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சங்கொலி, அதுக்கப்புறம் பாண்டியன் பரிசு, அதுக்கப்புறம் குழந்தை இலக்கியம்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. முதல்ல கொடுக்கப்பட்ட பாஞ்சாலி சபதம் என்பது பாரதியாரால் இயற்றப்பட்டது. அதுக்கப்புறம் சங்கொலின்னு கொடுத்திருக்காங்க, இது நாமக்கல் கவிஞரால் இயற்றப்பட்ட நூல். அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டுள்ள பாண்டியன் பரிசு தான் பாரதிதாசனால் இயற்றப்பட்டது. அதுக்கப்புறம் 4வதா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் என்னன்னா குழந்தை இலக்கியம். இது வந்து வாணிதாசனுடைய கவிதை தொகுப்பு. அதாவது கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசனால் இயற்றப்பட்ட நூல் எது அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. முதல்ல வந்து பாஞ்சாலி சபதம், அதுக்கப்புறம் சங்கொலி, அதன் பிறகு பாண்டியன் பரிசு, 4வதா குழந்தை இலக்கியம்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. முதல்ல வந்து பாஞ்சாலி சபதம் பாரதியாரால் இயற்றப்பட்டது என்பது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து சங்கொலின்னு கொடுத்திருக்காங்க, சங்கொலி வந்து நாமக்கல் கவிஞரால் இயற்றப்பட்டது. அதுக்கப்புறம் இருக்கிற பாண்டியன் பரிசு தான் பாரதிதாசனால் இயற்றப்பட்ட நூல். அதுக்கப்புறம் குழந்தை இலக்கியம்னு கொடுத்திருக்காங்க, இது வாணிதாசனுடைய கவிதை தொகுப்பு.